யட்டியாந்தோட்டை எக்லாஸ் தோட்ட தொழிலாளர்கள் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக கூறி தொழிற்சங்கங்கள் தம்மை ஏமாற்றியதாக தெரிவித்து எக்லாஸ் தோட்டம் மக்கள் கருப்பு கொடி அணிந்து தீபாவளியை கொண்டாடினர். மிகவும் குறைந்த சம்பளத்தை பெறும் தம்மால் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 18 மாதங்களுக்கு முன்னர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருந்தால் இன்னமும் 6 மாதங்களில் அடுத்த கூட்டு ஒப்பந்தம் மூலம் சம்பளம் அதிகரிக்க வாய்ப்பிருந்தும் அரசியல்வாதிகள் தம்மை ஏமாற்றியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வருடங்களாக நாங்க இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த அரசியல்வாதிகளால கொடுமையான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பலகாரம் சுடவோ ஒரு சோறாக்கவோ ஒரு கோழி கொண்டு வந்து ஒரு 500 எங்கட பிள்ளைங்களை ஆக்கி கொடுக்காம நாங்க கருப்பு கொடியை பார்த்து துக்ககரமா அந்த கோயில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நீங்களே எங்களை காட்டி கொடுத்துட்டீங்க. காட்டி கொடுத்தவங்க யாரு? ஆறுமுகம் தொண்டமா, செந்தில், சிகாம்பரம், முத்து சிவலிங்கம், வடிவேல் அவெல்லாம் ஏமாத்துறான். எங்களோட கஷ்டங்களை அத்தனை உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒப்பந்தத்துல போயிட்டு கை சாத்தீங்க, சிரிச்சுக்கிட்டு கை சாத்துறீங்க. கருப்பு கொடி கட்டி தான் தீபாவளி கொண்டாடுறோம். வீட்ல எல்லாம் எந்த ஒரு பலகாரமா எதுவுமே நாங்க சுடல. நாங்க கருப்பு கொடியை போட்டு மன வேதனையோட இருக்கோம். எங்களுக்கு இந்த சம்பளம் கூட்டுறதுல தானே நீங்க இந்த மாதிரி ஒரு துரோகம் செஞ்சிட்டீங்க. பிச்சை போட்டு இருக்கீங்க, வேற எது இல்ல. எங்களுக்கு அந்த 50 ரூபாய் பிச்சை போட்டு இருக்கீங்க. தீபாவளிக்கு தீபங்களை ஏற்றி கொண்டாடுற ஒரு விசேஷமான ஒரு திருநாளை இன்னைக்கு கருப்பு கொடி காட்டி கொண்டாடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க கீழே தள்ளப்பட்டு இருக்கோம். 18 மாதங்களாக எங்களை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்காம ரோட்ல அழுந்தோம், புரண்டும், கத்தினோம். இருந்தாலும் கூட எந்தவித பலனும் இல்லை. ஆகையால தான் நாங்க இன்னைக்கு தீபாவளி திருநாளை கருப்பு திருநாளாக கொண்டாடுறோம்.